பிரைஸ் த லார்ட். இன்றைய வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் அழியக்கூடியது. நாம் இந்த உலகத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காங்க. அந்த ஆசீர்வாதங்களை பிடிச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இல்லை அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கக்கூடாது. ஏசப்பாவை மட்டும்தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். உலகத்தின் மேலே நம்ம அன்பு வச்சோம் அப்படின்னா நம்மளிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. நாம் உலகத்தார் அல்லன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால கிறிஸ்தவர்களாகிய நம்ம சில நேரம் உலக பிரகாரமாக நம்ம நிறைய திங்ஸ் வாங்குறது, ஆடம்பரமான செலவு பண்ணுறது, செல்ஃபிஷாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி நிறைய நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பண்ணுறோம்ல. ஒரு ஸ்டார் கட்டினா போதாது, நீ நிறைய ஸ்டார் நம்ம வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குடியில் வைத்து நிறையா ரொம்ப காஸ்ட்லியாலாம் செலவு பண்ணுறாங்க. கேக்கு, ஈட்டபிள்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ நமக்கு சற்று சிந்திப்போம். இதெல்லாம் உலக பிரமான காரியங்கள். ஏசப்பாவுடைய சித்தத்தை ஏதாவது செய்கிறோமா? ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது பிடிக்கும். தரித்திரருக்கு உணவு உடைகள் கொடுக்கறது ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அவருடைய ராஜ்யத்துக்கு என்று அநேக ஆத்துமாக்கள் கிட்ட சுவிசேஷத்தை போய் சொல்கிறது பிடிக்கும். ஏசப்பாவுக்காக பாடுபடுகிற மிஷினரிமார்கள் அவங்க பணித்தளத்தில் அவங்களுக்கு போய் உதவி செய்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அவங்களுக்காக ஜெபிக்கிறது ஏசப்பாவுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நம்ம ஏதாவது செய்கிறோமான்னு கொஞ்சம் சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். சரியா? ஆடம்பரமான செலவுகள் பண்ணாமல் நம்ம சிக்கனமாக இருந்து துணி மணிகளுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாலாம் எடுக்காமல் அதில் கொஞ்சம் சிக்கனம் பிடிச்சி நம்ம ஏழை எளிய ஜனங்களுக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் கிறிஸ்டியன்ஸ்க்கெலாம் போய் கேக் வாங்கி கொடுத்து இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்கள் வீட்டில் ஏதாவது தேவைகள் இருக்குதா சொல்லுங்கள், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுடைய தேவைகளுக்கு கூட நம்ம சில காசு கொடுத்து அப்படி கூட நம்ம ஜனங்களை ஆதாயப்படுத்தலாம். மற்ற மதத்தினர் அப்படி ரொம்ப இதாக ஆதாயப்படுத்துகிறாங்க. அவங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க ஆத்துமாக்களுக்கு. நம்ம கிறிஸ்தவர்களும் ஏசப்பா நம்மளை ஆசீர்வச்சிருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நம்மளுடைய அன்பை காண்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.